Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெஷ் அனாலிசிஸ். மெஷ் அனாலிசிஸ் a simple derivation. அதாவது மெஷ் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன? மெஷ் அனாலிசிஸ்ங்கிறது இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் அப்படின்ட்டு இருக்குன்னா, அதாவது ஹியர் இங்கே நான் ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அங்கே இதில் ஒரு ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ், ஒவ்வொரு எலமெண்ட், அதாவது இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இந்த R1 R2 R3ங்கிறதுலாம் ஒரு எலமெண்ட். இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கலாம். அது கரண்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் ட்ராப், அக்ராஸ் உள்ள பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு அக்ராஸ் உள்ள பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். த அப்ஜெக்டிவ் என்னென்னா, மெஷ் அனாலிசிஸ் அப்ஜெக்டிவ், it is used to measure voltage drop or current through each element in a electrical network. அது ஒரு அப்ஜெக்டிவ். செகண்ட் அதோட அப்ளிகேஷன் என்ன, இட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் KVL, தட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்படின்னா சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த வோல்டேஜ் ரைஸ். அதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவோட டெஃபினேஷன். அதாவது இங்கே நம்ம இந்த நெட்வொர்க் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த நெட்வொர்க் இப்படி தான் இருக்கணுங்கிறது நெசசரி கிடையாது, இப்படியும் இருக்கலாம். இல்லைனா இதுலேயும் சில மாடிஃபிகேஷன் இருக்கலாம். 3 லூப்பும் இருக்கலாம், 4 லூப் இருக்கலாம். லூப்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு, ஆறு மெஷ்ன்ட்டு சொல்லுவாங்க. இது இங்கே மெஷ்ஷில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் நான் I1 கன்சிடர் பண்ணிக்கிறேன், இங்கே I2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம அசம்ஷன், அதாவது ப்ளஸ் மைனஸ் இந்த கரண்ட்டோட பாத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது வழியாக எனக்கு இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதனால் நான் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துருக்கேன். இங்கே அதே மாதிரி கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, அதனால் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு எடுத்துருக்கேன். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அதாவது அப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதோட ஒவ்வொரு எலமெண்ட்டோட, அதாவது ஒவ்வொரு பிரான்ச், அதாவது இது ஒரு பிரான்ச், அதாவது ரெண்டு நோடுக்கு நடுவில் உள்ள ஒரு எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அது நம்ம பிரான்ச்னு சொல்லுவோம். இப்போ இது 2 நோடு, அதேமாதிரி இது 2 நோடு, இது நோடு, இதெல்லாம் நோடு தான். அதாவது ஒரு எலமெண்ட் 2 பாயிண்ட் நடுவில் இருந்ததுன்னா அதை பிரான்ச்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நோட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ், அதாவது ப்ளஸ் டூ மைனஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை வோல்டேஜ் ட்ராப் எடுத்துக்கணும். இப்போ இங்கே ப்ளஸ் டூ மைனஸ் அப்படிங்கிறது இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை வோல்டேஜ் ட்ராப் எடுத்துக்கணும். இஃப் சப்போஸ் மைனஸ் டூ ப்ளஸ், அதாவது இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா சப்போஸ் அதை வோல்டேஜ் ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். மைனஸ்லேருந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது அப்படின்னா வோல்டேஜ் ரைஸ், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வருதுன்னா வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது நம்ம கண்டிஷன். இது நம்ம கண்டிஷன் before solving any mesh analysis problem or எந்த ஒரு mesh analysis ப்ராப்ளம்னாலும், எந்த ஒரு mesh analysis டெரிவேஷனாலும் நம்ம அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் இங்கே நம்ம ஃபார்ம் ஆகும். அதாவது இப்போ 2 லூப் அப்படின்னா ஜென்ரலாக mesh analysisல 2 லூப் இருந்துச்சுன்னா 2 அன்னோன், 3 லூப் இருந்துச்சுன்னா 3 அன்னோன் நம்ம ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 2 அன்னோன்ஸ் தான் ஃபைன் பண்ண முடியாது. I1 I2ங்கிறத நம்மளுக்கு அன்னோன், அதனால் நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் வரும். 2 அன்னோன் இருந்துச்சுன்னா 2 ஈக்குவேஷன், 3 அன்னோன்ஸ் இருந்துச்சுன்னா 3 ஈக்குவேஷன் வரும். இங்கே 2 அன்னோன்ஸ் அப்படிங்கிறனால 2 அன்னோன்ஸ். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளைங் KVL டு த லூப் 1. அதாவது KVL என்ன சொல்லியிருக்கோம், வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ரைஸ், சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த வோல்டேஜ் ரைஸ். அப்படின்னா இப்போ வோல்டேஜ் ட்ராப், சம் ஆஃப் த வோல்டேஜ் ட்ராப். இப்போ ட்ராப்புங்கிறதுலாம் என்னது, இப்போ இங்கே கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, மைனஸ் டூ ப்ளஸ் இங்கே வோல்டேஜ் ட்ராப் இருக்குது. ட்ராப் இங்கே ட்ராப் என்ன, I1 into R1ங்கிறது ட்ராப்பு, V is equal to IR, ஓம்ஸ்ல அப்படி V is equal to IR, ட்ராப்புங்கிறது I1 into R1. அதேமாதிரி இங்கே ப்ளஸ் டூ மைனஸ், இங்கே I1 கரண்ட் ஃப்ளோ ஆகும், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக I2 கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படின்னா இப்போ இங்கே I1 ஃப்ளோ ஆகுதுன்னா ப்ளஸ் டூ மைனஸ் எடுத்துருக்கோம், ப்ளஸ் டூ மைனஸ் I1 ஃப்ளோ ஆகும்போது ட்ராப், ப்ளஸ் டூ மைனஸ். இதே I2 இங்கேருந்து ஃப்ளோ ஆகுதுன்னா மைனஸ் டூ ப்ளஸ், அது ரைஸ். அதனால் இங்கே எப்படி எடுத்துருக்கோன்னா I1 R1ங்கிறது இதெல்லாம் இது ரெண்டும் ட்ராப். இந்த 2 ஈக்குவேஷன் I2 R3 ப்ளஸ் E1ங்கிறது அது பொட்டென்ஷியல் அக்கராஸ் பேட்ரி, ஒரு பேட்டரியோட பொட்டென்ஷியலை நம்ம E1 எடுத்திருக்கோம். இது மைனஸ் டூ ப்ளஸ் அப்படிங்கிறது ரைஸ். அதனால்
ஈக்குவல் சிம்பிளுக்கு அடுத்து அங்கே இருக்குது E1 ரீஅரேஞ்ச் பண்ணோன்னே எனக்கு ஈக்குவேஷன் வந்து இப்படி கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து சிமிலர்லி வந்து அப்ளையிங் KVL டு லூப் 2. லூப் 2ல் வந்து என்ன பண்ணுறோன்னா லூப் 2ல அதே மாதிரி வந்து KVL அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், +2 மைனஸ் ட்ராப் I2 இன்ட்டு R2, அதுக்கப்புறம் +2 மைனஸ் ட்ராப் ப்ளஸ் E2. இது வந்து இது ரெண்டும் ட்ராப்பு, I2 இன்ட்டு R2 ப்ளஸ் E2 ட்ராப்பு ப்ளஸ் என்ன பண்ணுறோம்னா +2 மைனஸ் தான் வருது அடுத்தும் கரண்ட்டு. அது வந்து I2 இன்ட்டு R3. சிமிலராக வந்து இதில் வந்து இன்னொரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது I1 கரண்ட்டு. அது வந்து எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா -2 ப்ளஸ், அது வந்து ரைஸ், -2 ப்ளஸ் வந்து ரைஸ், இது வந்து ரைஸு, இது வந்து ட்ராப். இப்போ வந்து அதை வந்து ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இதிலேருந்து நம்ம இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா I1 கரண்ட்டும் நமக்கு வந்து கிடச்சிரும், I2 கரண்ட்டும் கிடச்சிரும். I1 I2 கிடச்சிருச்சுன்னா நம்ம எப்படி வந்து ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் உள்ள கரண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா IR1னா இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா IR1 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு என்ன கரண்ட் மட்டும் ஃப்ளோ ஆகுது, I1 மட்டும்தான் ஃப்ளோ ஆகுது. அதனால் வந்து I1ங்கிறது தான் வந்து IR1ஓட கரண்ட் வந்து I1. சிமிலராக வந்து R2 வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னென்னா I2. அப்படின்னா IR2 அதாவது கரண்ட் த்ரூ R2ங்கிறது வந்து I2 கரண்ட்டு, அவ்வளோதான். சிமிலராக வந்து R3 அப்படின்னா R3ல 2 கரண்ட் ஃப்ளோ ஆகுது. 2 கரண்ட்னா I1 மைனஸ் I2ஆக இருக்கலாம், I2 மைனஸ் I1ஆக இருக்கலாம். அதாவது நெகட்டிவாக இல்லாமல் எந்த வேல்யூ பெருசாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இதான் வந்து சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் mesh analysis or simple derivation about mesh analysis. Thank you and subscribe to the channel.